காமராஜர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் வருது. அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே நான் அவரை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். அதே போல் வந்து என்னென்னா, ஒரு சில நல்ல திட்டங்கள் வந்து பண்ணியிருக்காரு. பெரிய ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஃப்ரீ கொடுத்தாரு இல்லையா, ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். 9th 9th 2 வருஷம் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நாங்கள்லாம் பஸ்ஸில் ஏற மாட்டோம். ஊரில் கிராமத்தில் இருந்தோம். பஸ்ஸில் ஏறி போய்ட்டு வரதே பெரிய விஷயம். பக்கத்து ஊருக்கு நாங்கள் நடந்தே தான் போவோம். 7 கிலோமீட்ரு 10 நிமிஷத்தில் நடந்து ஓடுவோம். ஓடி போய் ஸ்கூலுக்கு ரீச் ஆகும். பஸ் விட்டதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணார். அப்புறம் வந்து என்னென்னா, திமுக இருக்கட்டும், திமுக ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க மேலே ஒரு ஊழல் புகார் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி அது எப்படியுமே வந்து நிறைய வேலை செய்கிறாங்கன்னா அது வந்து ஊழல் புகார் வரதான் செய்யும். ஏன்னா வந்து எங்கள் ஏரியா இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷமாக எந்த வேலையும் நடக்கலை. இப்போ தான் நடக்குது. அதுதான் என்னென்னா, எல்லாருக்குமே நிறைய வேலை செய்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வயிற்றுச்சலில் பேசுகிறாங்களே வழி. ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. எங்கள் ஏரியாலாம் ஃப்ளட்டிங் ஆகிடுவாங்க. ஃப்ளட்டிங் ஆனது வந்து இன்றைக்கி 200 ரூபாய்க்கு செலவு பண்ணி காவாலாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து யாருமே செய்யலை. நாங்களாம் வந்து ஒரு வருஷமும் மழை டைமில் கஷ்டப்படுவாங்க. 3 மாதம் நாங்கள் தண்ணியில் தான் இருப்போங்க. இப்போ வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருக்குது ஏரியாலாம். ஒரு 10 நாள் அதிகபட்சம் 3 நாளில் நாங்களுக்கு கிளியர் ஆகிடுது தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கடையை திறக்கல ஒரு வாரம். நாங்கள் இங்கே தண்ணி இவ்வளோ தண்ணி இடுப்போல தண்ணி இருந்ததுங்க. அதனால் எதுவுமே நாங்கள் வேலை செய்ய முடியாது, கடைக்கே வர முடியாது, வீட்டிலே தான் முடங்கி கிடந்தோம். ஆனால் இப்போ போன வருஷம்லாம் மழைக்கு நாங்கள் எதுவுமே கஷ்டப்படல. ஏன்னா இந்த காவா இருந்தாலும் காவாயில் போயிடுச்சு, தண்ணியெல்லாம் திறந்து விட்டோன்னே டப்புன்னு வெளியே போயிடுச்சு, இடம் கிளியர் ஆகிடுச்சு, தண்ணியே நிற்கலைங்க. எங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட்லாம் வந்து இதுவரைலாம் யாருமே செய்யலை. இவர் வந்து நல்லா நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்ல திட்ட உதவிகள் நிறைய செய்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த காவாலாம் போட்டிருக்காங்க, மழைநீர் வடிகால் தான் இது, வடிகால்லாம் நல்லா போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ உள்ள அரசியல் நிறைய பேர் இருக்காங்க, கலைஞர் மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு நீங்கள் யாரை பார்க்குறீங்க? கலைஞர் மாதிரி செயல்படுறவங்கன்னா அடுத்து உதயநிதி தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பேச்சிலையும் சரி, அந்த நடவடிக்கை எல்லாமே அவர் தான் நல்லா பண்ணுறாரு. அது அந்த அளவுக்கு டேலண்ட் யாரும் கிடையாது இப்போது யாருக்குமே. இது வந்து அந்த டேலண்ட் அவர் மட்டும் தான் இருக்குது. அடுத்த அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசாக அவர் தான் வர்றாரு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வாரிசு அரசியல் வந்து கிடையாது. அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னுக்கு வர்றாங்க. ஏன்னா வந்து டேலண்ட் இல்லாத ஆளை கொண்டு உட்கார வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டேலண்ட் இருந்தால் தான் அது வந்து பப்ளிசிட்டி ஆக முடியும். அதே அரசியல் எத்தனை பேர் இருக்காங்க, கெயின் ஆகவே இல்லைல்ல. அவர் கெயின் ஆகிறாருன்னா அவர் டேலண்ட் இருக்கிறத கெயின் ஆகிறாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு வந்து அவர் தான் பொருத்தமாக இருப்பார். ஆனால் பேச்சை வந்து நல்லா பேசுகிறாரு, அதெல்லாம் வந்து தெளிவாக இருக்குது. அதே போல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நல்லா பண்ணுறாரு. அவர் நல்லா தான் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையிலேருந்து நான் ஓட்டு வந்ததுலேருந்து அவருக்கு தான் போட்டோம். அவங்க போட்டதுலேருந்து அவங்க பிள்ளைக்கு வந்ததுலேருந்து அவர் நல்லா பண்ண நல்லா, அப்புறம் பிள்ளையும் நல்லா தான் சலுகை செய்தாங்க. இனிமேல் அவர் வரணும், வந்தால் ஜனதம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு டாப்புக்கு லேப்டாப் கொடுத்தாரு. இந்த 1000 ரூபான்றது போடுறதுன்னு இந்த 1000 ரூபாய் இல்லாத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாரான்னு அதை நம்பிக்கை நிற்கிறாங்க ஜனங்க. அவர் வரணும், அவங்க பிள்ளை வரணும் நல்லா. அதே மாதிரி முன்னாடி கலைஞர் இருக்கும் போது இப்போ திமுக வந்து ஊழல் இது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மற்ற கட்சிகள். அதை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இப்போ நின்றுக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க இல்லை நிறைய பேர் ஒன்றும் எது நடவடிக்கை எடுக்கலை சரியா. அவர் வரணும், அவங்க புள்ள வரணும். அதே மாதிரி இப்போ இருக்க அரசியல்வாதிங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்த கலைஞர் அரசியல் பண்ணும்போது இப்போ இருக்கிறது யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ வந்து எல்லாமே ஒருத்தர் தான் வந்து அது சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. சம்பளம் பற்றி எங்களுக்கு நாங்கள் சம்பளம் பற்றி கொஞ்சம் அதிகமாக கேட்குறோம், அதை பற்றி எனக்கு எடுக்க முடியல. அந்த சம்பளமே 5000 தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இதுக்கு மேலே கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வரணும், அவர் நல்ல மாதிரியாக இருக்கணும், நொடிராது. அவங்க அப்பா விட அதிகமாக முக ஸ்டாலின் செய்கிறாரு. இப்போ ஜனத்துங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாரு, சத்துணவு கட்டி கொடுக்குறாரு, எல்லாரும் நல்லது செய்கிறாரு. நல்லா இருக்கணும். இன்னும் அவர் 10 வருஷம் 20 வருஷம் நல்லா இருக்கணும். அவர் ரொம்ப சந்தோஷம். இப்போ கருணாநிதி இருக்கும்போது அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆமாம், அதை விட அதிகமாக செய்கிறாரு. அதிகமாக செய்கிறாரு. இப்போ வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இப்போ திமுக முக ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ உதயநிதியும் செய்வார், அப்பா மாதிரி செய்வார். தலைமுறை அவங்க நல்லா செய்கிறவங்க தான் அவங்க. ஆமாம், நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரி அவங்க எல்லாம் குறை சொல்லுவாங்க. ஆமாம், அவர் நிறைய செய்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் செய்கிறாரு, தாய்மார்கள்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, ரேஷன்லேயே நல்லா பொருளுங்களாம் போட சொல்கிறாரு, எல்லாமே நல்லா செய்கிறார். ரொம்ப சந்தோஷம் அவர் பண்ணுறது. நீங்கள் சொல்லுங்கள்.
அவங்க சொன்னதே தான் நானும் சொல்ல போகிறேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க வந்து அந்த காலத்துல இருந்திருக்கீங்க, அவங்க வந்து முதலமைச்சரா இருக்கும்போது பார்த்திருக்கீங்க, அவங்க பண்றதும் சரி இப்போ முக ஸ்டாலின் பண்றதும் சரி உங்களுக்கு ஈக்குவல் தெரியும் அந்த இதுல. அதுல தெரியும், அவர் ஒன்றும் குறை வைக்கல, எங்களுக்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு, இன்னும் பண்ணுவார், ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உதயநிதி நாங்களாம் அந்த கட்சிக்காரங்க, அதனால் நாங்கள் சொல்லுவோம். எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? ஆமாம், நாங்களாம் திமுக தான். நாங்களாம் திமுக தான் ஓட்டு போடுவோம். அதில் நல்லா தான் செய்கிறாரு. அதனால் அவர் ஆட்சியில் அவர் ஆட்சியில் இருக்கனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மீண்டும் ஆட்சிக்கு வரணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஊழல் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. என்ன அவர் செய்யறது அவர் செய்ய வேண்டியது செஞ்சுதாங்கிறாரு. அவருக்கு எந்த குறையும் கிடையாது. இப்போ வந்து உதயநிதி வராங்க புதுசா, அவங்களுக்கு இது போடுவீங்களா? இப்போ வேற கட்சி இல்லை, வேற கட்சியெல்லாம் போட மாட்டோம், இதுதான் போடுவோம். உதயநிதி தான் போடுவோம். உதயநிதி ஆமாம், அதுக்கு தான் போடுவோம். அவங்க நம்ம மாதிரி பிறக்க முடியாது, அவங்க செய்ய முடியாது, இதான் உண்மை. ஏன்னா இனிமே அவர் சன் எடுத்துருக்காரு இப்போ ஸ்டாலின், அவர் செய்வார் நல்லா இருக்கும். அவங்க கலைஞர் கொண்டு வந்ததுலேயே ஒரு சிறந்த திட்டம்னா எது நீங்க சொல்றீங்க? அது எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல திட்டம் தான். எதுவுமே ஒரு திட்டம் இது சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. அது எல்லாமே இப்போ அவர் ஸ்டாலின் எடுத்துட்டு கூட அவர் எடுத்து திட்டம் கூட நல்லதாக இருக்கும். இப்போ உள்ள அரசியல் நிறைய பேர் பண்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி அரசியல் வந்து கலைஞர் மாதிரி பண்றாப்ல யாரு அப்படி பண்றாங்கன்னு நீங்க உங்க மனசுக்கு தோணுது? இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தோணலை, முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் அவர் ஸ்டாலின் வரணும்னு நான் வேண்டுறேன். ஓகே, இப்போ உள்ள ஆட்சிக்கும் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 100% நிறைய இடத்துக்கு நிறைய பட்டா கொடுத்துருக்காங்க, காவா எல்லாம் போட்டிருக்காங்க, ரோடெலாம் காவா எல்லாம் அமைச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. இது மகளிர் சுய உதவி குழு அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் 1000 ரூபா அந்த இது கொடுக்குறாங்க, மகளிர் இவங்க ஸ்டாலின் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ஆமாம். இதே மாதிரி இப்போ நிறைய அரசியல்வாதிகள் நிறைய அரசியல் பண்றாங்கல்ல, இப்போ அதே மாதிரி கலைஞர் மாதிரி பண்ற ஒரு அரசியல்வாதினா அது யார்? இல்லை, கலைஞர் மாதிரி பண்ணாமல் எனக்கு ஆள் தெரியல. இவங்களோட ஆட்சி எனக்கு நல்லா இருக்கும். நான் எனக்கு பிறந்த நாள்லேருந்து எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து முதல்ல இருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நான் இது கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன். நான் வேறு யாருக்கும் மாற்றி போட்டது கிடையாது. நம்ம காசு அது கொடுக்குறேன்னு வந்தால் கூட அதில் நான் இது பண்ணுறது கிடையாது. ஒரே இதுவாக இதுக்கு தான் நான். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து முன்னாடியிருந்து கலைஞர் மேலேயும் வந்து இப்பயும் சரி திமுகன்னா ஒரு ஊழல் புகார் ஏதாச்சும் ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்க கருத்து? அதை நான் இது கருத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த ஊழல் 1000 பேர் ஆச்சுன்னா கூட நான் அந்த ஊழல்ன்றதை நான் எனக்கு எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க உங்க இந்த ஆட்சிக்கு இப்போ நடக்கிற திமுக ஆட்சி? 100% மேக்ஸிமம் 100% வருவாங்க. நீங்கள் நல்லா வாழ்க ஐயா, வளமுடன் இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும். இந்த கட்சியில் நீங்கள் நல்ல பேர் எடுத்துகிட்டு போனீங்க, அதேமாரி உன் மகன் எடுக்கணும், நல்லா இருக்கணும் சார். அவங்க நிறைய முன்னாடிலேருந்து அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் எதுவும் இருக்குதா? இந்த காப்பீடு திட்டம் தான் கொடுத்தாங்க, அது செல்லலை. நல்லபடியாக இருங்க, உங்கள் மகனை நல்லா வச்சுருங்க, உன் பேரனை நல்லா வச்சுருங்க, மறுபடியும் பேரன் முதலமைச்சராக வரணும், இந்த கட்சிக்கு நல்ல பேர் கொடுக்கணும் சார். அவங்க வந்து இப்போ நிறைய பேர் திமுகனா ஊழல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எப்பவுமே உங்கள் கட்சி தான், நாங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் கட்சி தான். 76 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இருக்கிற வரைக்கும் உங்கள் கட்சி தான். நாங்கள் நல்ல இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் செய்கிறாங்க. நான் அவர் கட்சி தான். நான் இப்போ இல்லை, அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து திமுக தான். அது வந்தாலும் வரலனாலும் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமாம், அதை பற்றி மாற்றமே கிடையாது. அது வந்தாலும் வரலனாலும் அதுக்கு தான் ஓட்டு. இப்போ திமுகலே நிறைய பேர் ஒரு இந்த கலைஞர் இருக்கும் போதே சொல்கிறாங்க இந்த ஊழல் புகார் எல்லாமே அவங்க மேலே. அதெல்லாம் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து நல்லது தான் செய்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் சும்மா இது பண்ணோம், எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் பாட்டன் காலத்துலேருந்தே அதுதான் நாங்கள் போடுறது. உண்மையிலேயே சொல்கிறேன், அது பொய்யெல்லாம் கிடையாது. அது இதுதான் ஓட்டு. அப்போ அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய இது செயல்பட்டு செயல்பட்டு அதே மாதிரி இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின்
செய்யறாங்க? இப்போ அவர் வந்தது சொன்னது நல்லா 4000 5000 அது சொன்ன காசு போடுறாரு. இப்போ பொம்பளைங்களுக்கு எல்லாம் பஸ் பேர் அது இதுன்னு ஃப்ரீயாக விட்றாரு. அதுவும் இல்லாமல் நல்ல காசுங்க வந்து இப்போ 1000 மாதமானா போடுறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல இதுவான இது தான் செய்கிறாரு. நான் எங்கள் பொறுத்த வரலையும் எங்களுக்கு ஒரு 20 பங்காளிங்க இருக்காங்க. மொத்த பேர் அவருக்கு தான் ஓட்டு. வேறு ஆளுக்கு யாருக்குமே கிடையாது. இப்போ அவர் தான் ஓட்டு வந்தாலும் வரனாலும் அதுக்கு தான் போடுவோம் ஓட்டு. வேறு மற்றபடி ஒன்றும் கிடையாது.